ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஐயோ, ப்ரமோ வந்துடுச்சு, காலையிலே ப்ரமோ வந்துடுச்சு. அதுவே ஒரு ஹாப்பினா, அந்த ப்ரமோ பார்க்கும்போது டபுள் ட்ரிபிள் அதுக்கு மேலே ஹாப்பி. வெயிட் பண்ணட் சார், நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க, உங்களை வந்து உங்களோட நம்பிக்கையை நான் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிரிக்ஸ் மூலமாக நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணார். ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை வந்து அவர் ஹாப்பி மூமெண்ட்டில் தான் வச்சுட்ருக்காரு. அதே மாதிரி நேற்றுக்கு நைட்டே வந்து விஜய் டிவி அட்மின் ஒரு ஹைப் கொடுத்தாங்க இன்ஸ்டாகிராமில். அதுக்கேற்ற மாதிரி மார்னிங்கே நம்ம சொன்ன மாதிரியே ப்ரொமோவும் வந்துடுச்சு. அந்த ப்ரொமோ வந்து ஐயோ ரிப்பீட் மோடு தான். எத்தனை பேர் ரிப்பீட் மோடில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு தெரியல. நானே ஒரு 5-6 தடவை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து இங்கே ப்ரொமோக்கு பற்றி பேசுறதுக்காகவே வந்தேன். அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. நான் கூட வெண்ணிலாவோட மொமெண்ட்லாம் வந்துச்சு, வெண்ணிலாவோட என்ட்ரி, அப்புறம் வில்லன் கேங்லாம் வெண்ணிலாவை பார்க்க போகும்போது எனக்கே ஒரு ஹோப் வந்து இழந்துருச்சு. ஒரு வேளை உள்ளே கொண்டு வந்தாங்க, ஏன்னா கேக் கட் பண்ணலங்கிறப்போ வந்து வந்துடுவாங்க, பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் எனக்கு இன்னொரு ஹோப் இருந்தது என்னன்னா, இந்த நைட்டு அவங்க 2 பேரும் இன்றைக்கி நைட்டு தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. நைட் சீன் தான் அந்த 2 பேரும் நெத்தி வச்சு அந்த ஃபோட்டோ, அப்புறம் வந்து லிரிக்ஸ் கேளுங்கன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் அப்புறம் எப்போ வரும், வெளியிலாவை மீட் பண்ண எப்படி இந்த சீன்லாம் வருங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட், ஒரு 10% ஹோப் அதுதான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நைட்டு இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணோடனே எனக்கு 90% ஹோப் வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்கிற ஹோப் இருந்துச்சு. அது இன்றைக்கி எபிசோட் ப்ரொமோ பார்க்கும்போது ப்ரொமோவில் மனுஷன் ப்ரப்போஸ் பண்ணி ஒரு மாதிரி வெக்கப்படுற மாதிரி வந்து பண்ண வச்சுட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க லைஃப் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அதாவது அன்றைக்கி லைஃபை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது லைட்டாக பார்க்கும்போது. பட் அந்த அளவுக்குலாம் கொண்டு போக மாட்டாங்க. பட் எனிவேஸ், இந்த ப்ரொப்போசல் நீ இல்லாமல் இருக்கவே முடியாது, நீ எப்போ என் கூடயே இருந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த காவேரி அவருக்காக அப்படியே கண்ணெலாம் கலங்குவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒருத்தருக்காக அந்த நெத்தியில் வச்சது, அந்த பின்னாடியெல்லாம் ஹக் எல்லாமே ரொம்ப அப்படியே நல்லா இருந்துச்சுங்க. ஐயோ, இந்த சீன் எப்படா சீன் வரப்போகுது எபிசோடில் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சீனை நம்ம பிரவீன் மின்னட் சார் நம்மளை ஏமாற்றாமல் காமிச்சதே ஒரு மிகப்பெரிய ஹாப்பி தான். ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு, அகைன் நான் சொன்னதை தான் நிறைவேற்றேன் அப்படிங்கிற மாதிரி. நான் சொன்னேன், அவர் சிரிக்க ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அதே மாதிரி 200% 300% வந்து பிடிக்க வச்சு இப்போ நைட் நமக்கு ஹோப் கொடுத்தாரு. அதே மாதிரியே அவங்களோட ஹோப்பை காப்பாற்றின மாதிரி தாங்க இருக்கு. எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்குது. அது லாஸ்ட் வீக் அவர் பர்த்டே அன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ண சொன்னோடனே கொஞ்சம் வந்து டல் ஆகிட்டம் தான். பட் ஆனால் இந்த ப்ரொமோ பார்க்கும்போது ஏன் டல் ஆகிற, ஹாப்பியாகிற அப்படிங்கிற மாதிரி, என் கால் தலையில் படலை அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து வீக்கா ஃபேன்ஸ் நீங்களும் வந்து வருத்தப்பட்டிருப்பீங்க ப்ரப்போஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சீனை பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட் பண்ணிட்டு இருக்கேங்க இந்த எபிசோட்காக. ஐயோ, நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன்.